இது டாக்டர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். உயிர் இருக்கிற ஒருத்தரை தூக்குறதுக்கும் இறந்து போன ஒருத்தரை தூக்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா கடவுளோட பிறந்தநாள் எப்போன்னு சொல்லி கொடுத்தாங்க சத்குரு, ஆனால் உயிர் பற்றி யாருமே எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் எப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு உறுதியாயிடுச்சோ அவரை உடனடியாக தகனம் பண்ணணும்னு சொன்னாங்க. வணக்கம் சத்குரு. இங்கே 5000 டாக்டர்களுக்கு மேலே 18க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. நான் கேட்க போகிற கேள்விகள் எல்லாமே மக்கள் உங்ககிட்ட கேட்டது தான், ஆனால் நான் மருத்துவ கோணத்திலேருந்து கேட்குறேன். நம்ம உயிர் பிரியறதை பற்றி இங்கே இருக்கிற டாக்டர்கள் சார்பாக இதை கேட்குறேன். நம்ம உடம்புல 1,00,000 கோடி செல்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு செல்லும் தன்னிச்சையாக ஒரு தனி உயிர் மாதிரி வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பேஷண்ட் இறந்துட்டாருன்னா அவரோட மூளை தான் 2 அல்லது 3 நிமிஷத்தில் இறந்து போகுது. ஆனால் அவரோட உடம்புல பெரும்பாலான செல்கள் உயிர் நீங்கள் யாரெல்லாம் டெய்லியும் ஷேவ் பண்ணுறீங்களோ நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஷேவ் பண்ணணும், தெரியும் தானே? எஸ் சத்குரு, முடி வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இருந்துட்டோன்னா எது இருந்துருச்சுன்னு அர்த்தம்? இந்த உயிர் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குது? நம்ம மூளையிலையா, நம்ம இதயத்துலையா, இல்லை நம்ம முதுகு தண்டுலையா, எங்கே புதிஞ்சிருக்கிறது? நிறைய பேர் இங்கே உயிரோட தானே இருக்காங்க, அவங்கள கேட்கலாமே. மனுஷங்களுக்கு அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னே முதல்ல தெரியல, ஆனால் சொர்க்கத்துக்கு எப்படி போகணும்னு தெரியும். அப்படிதானே? கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரியும், அவருக்கு எத்தனை குழந்தைங்க, அவரோட பிறந்தநாள் எப்போ, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த உடம்புல உயிர் அங்கே இருக்குன்னு மட்டும் தெரியல. இது அபத்தமாக இல்லையா? ஏன்னா கடவுளோட பிறந்தநாள் எப்போன்னு சொல்லி கொடுத்தாங்க சத்குரு, ஆனால் உயிர் பற்றி யாருமே எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதான் கேட்குறேன், இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச நமக்கு இந்த உயிரோட அடிப்படை கூட புரியல இன்னும். நாம் உயிர்னு எதை சொல்கிறோமோ அது உடல் சார்ந்து பல நிலைகளில் செயல்படுது. இதை ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். நீங்கள் எலும்பு டாக்டருங்கிறதால ஹார்ட்வேர் ஆளுன்னு அர்த்தம். ஆனால் சாஃப்ட்வேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரு மனித செல்லுக்கு தான் ஒரு மனித செல்லு தான் எப்படி தெரியும்? இந்த சாஃப்ட்வேருங்கிறதே பலவிதமான ஞாபக சக்தி தான். எவால்யூஷனரி மெமரி, ஜெனட்டிக் மெமரி, கார்மிக் மெமரி, இப்படி பல வகையான நினைவாற்றல் நம்ம ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கிறதால அதுக்கு குழப்பமே இருக்காது. நீங்கள் 3 நாள் நாயோட உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நாயாக மாற மாட்டீங்க இல்லையா? ஏன்னா ஞாபக சக்தி இங்கே வேரூன்றி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நிச்சயமாக ஹார்ட்வேரை விட பெருசு, ரொம்ப பெருசு. இந்த சாஃப்ட்வேர் சக்தி ஊட்டப்பட்டிருக்கு. அந்த சக்தியை தான் நம்ம உயிர்னு சொல்கிறோம். யோகாவில் இதுக்கு நம்ம பிராணான்னு சொல்லுவோம். இது 5 அடிப்படை பரிமாணங்களை கொண்டது. பிராணவாயு, சமானவாயு, அபானவாயு, உதானவாயு, அப்புறம் வியானவாயு. இந்த 5க்கும் வெவ்வேறு செயல்பாடுகள் இருக்குது. பிராணவாயு நம்ம மூச்சு மற்றும் எண்ணத்தோட சம்மந்தப்பட்டது. பிராணவாயு போயிடுச்சுன்னா நம்ம மூச்சும் எண்ணமும் நின்று போயிடும். அடுத்து சமானவாயு நம்ம உடலில் உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணுற வேலையை பார்க்கறதால எப்போ சமானவாயு குறைய ஆரம்பிக்குதோ உடம்பு குளிர்ச்சியாக ஆரம்பித்து அப்புறம் ஸ்டிஃபாக இறுகி போயிடும். அடுத்து அபானவாயு குறையும் போது உணர்ச்சிகள் இல்லாமல் போகும். நீங்கள் ஒருத்தரோட சுவாசத்தை செக் பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணிக்குவீங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கப்புறமும் உணர்ச்சிகளை உணர முடியும். ஏகப்பட்ட முறை இப்படி நடந்திருக்கு. மக்களும் பயந்துருக்காங்க இறந்த உடம்பு கொஞ்சம் அசைறதை பார்த்து. பல முறை இப்படி ஆயிருக்கு. அதாவது மருத்துவ ரீதியாக இறந்துட்டாருன்னு முடிவாயிருக்கும், ஆனால் உடம்பில் அதிர்வுகள் இருக்கும், ரொம்ப மைல்டாக. ஏன்னா அங்கே உணர்ச்சிகள் இன்னும் இருக்குது. எப்போ உதானவாயு போயிடுச்சோ அப்போ மிதக்கிற தன்மை, அதாவது பாயின்சி போயிடும். பாயின்சினா என்னென்னா, உங்கள் வெயிட் ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 50 கிலோவை தூக்கிட்டு நடக்கிற மாதிரியா உணர்றீங்க? இல்லை தானே? ஏன்னா உதானா தான் இந்த பாயின்சியை உண்டு பண்ணுது. இந்த பாயின்சினால் புவியீர்ப்பு விசையோட தாக்கம் உங்கள் மேலே குறைவாக இருக்கும்.
சில யோக பயிற்சிகள் மூலமாக பாயின்சியை அதிகப்படுத்த முடியும். நிறைய உதான் பள்ளிக்கூடங்கள் இதுக்காகவே சைனாவில் வச்சுருக்காங்க. ஹாலிவுட் திரைப்படங்களில் கொஞ்சம் இதை மிகப்படுத்தி காமிக்கிறாங்க. ஆனால் பாலே நடன கலைஞர்கள், மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்கள் இந்த பாயின்சியை அதிகப்படுத்தி உடல் அளவில் சாத்தியமில்லாத பல விஷயங்களை நிகழ்த்தி காமிச்சிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்போ இந்த உதான வாயு குறைய ஆரம்பிக்குதோ திடீர்னு உடம்பு கனமாயிரும். இது டாக்டர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். உயிர் இருக்கிற ஒருத்தரை தூக்குறதுக்கும் இறந்து போன ஒருத்தரை தூக்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. கடைசி பரிமாணத்துக்கு பேர் வியானா. இது உடம்பை இயற்கையாகவே சிதைவடையாமல் வச்சுக்கும். வியானா குறைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உடம்பு அழுக ஆரம்பிச்சிடும். சில குறிப்பிட்ட வகை பாம்பு விஷங்கள்னால இதை பண்ண முடியும். அந்த மாதிரி பாம்பு உங்களை கடிச்சா நீங்கள் சாக மாட்டீங்க, ஆனால் உங்களோட உடல் உறுப்புகள் மட்டும் சிதைய ஆரம்பிச்சிடும். அந்த விஷம் வியான வாயுவை குறைக்கிறதால இப்படி ஆகுது. வழக்கமாக வியானா உடலை விட்டு போகிறதுக்கு 14 நாட்கள் வரைக்கும் கூட ஆகலாம். இந்த காரணத்துக்காக தான் நம்ம கலாச்சாரத்தில் 14 நாட்கள் வரைக்கும் சடங்குகள் பண்ணுறாங்க. மிகச்சரியாக பண்ணணும்னா 1.5 மணி நேரத்தில் நீங்கள் அவங்கள அடக்கம் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது தவறாக சில நேரத்தில் உயிரோடு இருக்கும்போதே எரிச்சிடுறாங்க. அதனால் 4 மணி நேரங்கிறது ரூலாக இருந்தது. அதுக்குள்ளே நீங்கள் அடக்கம் பண்ணியே ஆகணும். ஆனால் இன்றைக்கி மக்கள் 1 நாள் 2 நாள்னு வச்சு காத்துட்ருக்காங்க. பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா, அவள் வரணும்னு. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அவர் இறந்துட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் உடம்பை விட்டு வெளில போயிட்டார், அவ்வளோதான். அவரோட வாழ்க்கை முழுவதும் தான் ஒரு உடல் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தார். சாகிற வரைக்கும் இந்த உடம்பு மண்ணுக்கு சொந்தமானதுன்னு உணரல. அதனால் திடீர்னு உடலை விட்டு உயிர் நழுவும் போது என்ன நடக்குதுன்னே புரியாமல் உடலையே சுற்றி சுற்றி வருவார். ஏன்னா உடம்பை விட்டு உயிர் போனதும் பகுத்தறிகிற திறனும் நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் எப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு உறுதியாயிடுச்சோ அவரை உடனடியாக தகனம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுதான் அந்த உயிருக்கும் நல்லது. ஏன்னா இந்த கேம் முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சிடும். இது உறவினர்களுக்கும் நல்லது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இருந்துட்டார், அவரோட உடல் இங்கே இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் கற்பனையில் யோசிப்பீங்க? தூங்கிட்டு இருக்காருன்னு தோணும், இதோ எந்திரிச்சு உக்காந்துருவாருன்னு தோணும். இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனையெல்லாம் மனசில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் அவங்கள அடக்கம் பண்ணிட்டீங்களோ அல்லது எரிச்சிட்டிங்களோ எல்லாருமே அமைதியாகிடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உயிர் உடலை விட்டு பிரியறதுங்கிறது இப்படி ஒரு முறைப்படியாக தான் நடக்குது. சும்மா அப்படியே புசுக்குன்னு போயிடாது. படிப்படியாக தான் இந்த உயிர் பிரியும். ஏன்னா இந்த மாதிரி படிப்படியாக தான் இது உள்ளே நுழைஞ்சது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சத்குரு.